ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓம் என்பது அகார உகார மகாரத்தினுடைய ஒரு இணைவாக சொல்லப்படுகிறது. அ ப்ளஸ் உ ப்ளஸ் ம அப்படின்னு எடுத்துக்கலாம். அகாரம் உகாரம் மகாரம் இது மூன்றும் ஒன்றாக இணைந்ததுதான் ஓம் என்கின்ற சப்தம். இந்த அகாரம் என்பது ஆதார சக்தியாகவும், இந்த உகாரம் என்பது அந்த உடலை தாங்கக்கூடிய சக்தியாகவும், மகாரம் என்பது மெய்ஞானத்தினுடைய ஒரு சக்தியாகவும் பார்க்கப்படுகிறது. நமக்கு சக்தின்னு சொன்னாலே ஒரு 3 விஷயம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இச்சாசக்தியினை தரக்கூடியது இந்த உகாரம். ஏன்னு சொன்னா உகாரம் சொன்னா ஈஸியா உடல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். உடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கிரியாசக்தி அப்படின்னு சொன்னா செயல்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த செயல்படக்கூடிய, அதாவது நாம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உயிர் என்பது இருக்க வேண்டும். அந்த உயிரினை தரக்கூடிய சக்தியாக இந்த உயிரெழுத்திலே முதல் எழுத்தியாக இந்த அகாரம் என்பது நமக்கு கொடுத்து விடுகிறது. இது கிரியாசக்தி ஆயிடுறது. அடுத்தது ஞான சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ஞான சக்தியினை தருவதுதான் இந்த மகாரம் என்பது. அது மெய்ஞானம். அப்படின்னு சொன்னா நம்ம மெய்ஞானம் கூட வச்சுக்கலாம். இந்த மெய்ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த வலிமையை நமக்கு தரக்கூடியதுதான் இந்த மகாரம். இது மூன்றும் ஒன்றாக இணைந்ததுதான் அ பிளஸ் உ பிளஸ் மகாரம். இது மூன்றும் ஒன்றாக இணையும் பொழுது அது ஓம் என்று மாறிவிடுகிறது. இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அந்த ஓம்னு சான் பண்ணும்பொழுது ஓம் அப்படின்னு சொல்லி அந்த இம்மை ரொம்ப நேரம் இழுப்பா இல்லையா? அந்த இம் அப்படிங்கிற அந்த எழுத்து தான் ரொம்ப நேரமாக அதை இழுத்துட்டே இருப்பா. ஓம் அப்படின்னு சொல்லி அந்த இம்மை ரொம்ப நேரம் இழுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அது ஞானத்தை நோக்கிய ஒரு பயணத்தை தருகிறது. அந்த மகாரம் என்பது இறைவனின்பால் நம்முடைய கவனத்தை செலுத்த செய்கிறது என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை. நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். அதாவது இன்னொரு கான்செப்ட் மூலியமா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜீவாத்மா, பரமாத்மா, அந்தராத்மான்னு சொல்றா இல்லையா? அந்த கான்செப்ட்ல கூட நம்ம இந்த ஓம்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த ஜீவாத்மா என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது அடிப்படை சக்தியை தரக்கூடியதுதான் இந்த அகாரம் என்பது. இந்த அகாரம் நல்லபடியாக செயல்படும் பொழுது இந்த ஜீவாத்மா என்பது பயணித்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி இந்த உகாரம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது உடல் அப்படின்னு கூட வச்சுட்டோம்னா அந்தராத்மான்னு சொல்றோம். நமக்குள்ளான அந்த ஆசைகளை இந்த உகாரமானது கட்டுப்படுத்துகிறது. அடுத்தபடியாக பரமாத்மாங்க இருக்கு இல்லையா? அந்த பரமாத்மாவினுடைய சக்தியை மேலும் நன்றாக வலுப்படுத்தக்கூடிய தன்மையைத்தான் அந்த மகாரம் என்பது பெற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படி அகார உகார மகாரத்தினுடைய இந்த இணைவாகத்தான் இந்த ஓம் என்பது பார்க்கப்படுகிறது. இந்த ஓமை எப்படி சொல்றோம்? பிரணவ மந்திரம் அப்படின்னே சொல்றோம் இல்லையா? பிரணவம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பிராணம் அப்படின்னு கூட நம்ம பொருள் கொள்ளலாமே. ஆக நம்மை முழுக்க முழுக்க இயக்க செய்கின்ற அந்த சக்தியானது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளுமே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்பது உண்டு. ஜீவாத்மா, பரமாத்மா, அந்தராத்மா என்பது உண்டு. இந்த மூன்றும் நல்லபடியாக இயங்கினால்தான் ஒரு மனிதனால் நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க முடியும். அவன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரணவ மந்திரத்தை நாள்தோறும் அப்படியே ஜபம் செய்து கொண்டே வர வேண்டும். அதற்கு பின்னாடி நம்ம நமக்கு பிடிச்ச சுவாமியினுடைய பெயரை சொல்றோம் அல்லது சொல்லாம போறோம். எதுவுமே சொல்லலைன்னா கூட வெறுமனே அந்த ஓம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி கூட நாம் கண்ணை மூடிக்கொண்டு தியானிக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த 3 விதமான எனர்ஜியுமே நல்லா ஒர்க் ஆகிண்டே இருக்கும். நம்ம இப்படி கூட பிசிக்ஸ் ரீதியாக நம்ம யோசிக்கும் பொழுது கூட எப்படி தெரியுமா பார்க்கலாம்? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றா இல்லையா? இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இது மூன்றும் இணைந்ததுதான் இந்த அகார உகார மகாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த உலகத்திலே எல்லாமே 3 3ஆகத்தான் பிரிந்திருக்கிறது. இதைத்தான் நம்முடைய வேதம் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, த்ரீனி த்ரீனிவை தேவானாம் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆக எல்லாமே இந்த உலகத்திலே 3ஆக பிரிந்திருக்கிறது. அப்படி இந்த சக்தியும் 3ஆக பிரிந்திருக்கிறது. இந்த 3 சக்திகளையும் ஒன்றாக இணைத்து இந்த திரிசக்தி அப்படின்னு சொல்றா இல்லையா?
படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்றா. இந்த 3 சக்திகளையும் ஒன்றாக இணைத்து சொல்லப்பட்டதுதான் இந்த பிரணவ மந்திரம். அகார உகார மகாரத்தினுடைய இணைவாக இந்த ஓம் என்பது பார்க்கப்படுவதால் நாம் நாள்தோறும் இந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை நமது மனதிற்குள்ளாக தியானித்து அதனை ஜபம் செய்து வரும் பொழுது இந்த 3 சக்திகளுமே நமக்குள்ளாக இடம் பிடிக்கும். நம்முடைய வாழ்க்கை என்பதும் ஒரு சீரான பாதையிலே, ஒரு நேரான பாதையிலே சென்று கொண்டிருக்கும். இதனை இந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை ஜபம் செய்யக்கூடிய அத்தனை பேருமே அனுபவபூர்வமாகவே உணர்ந்து பார்க்க முடியும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் அனைவருமே இந்த ஓம் என்கின்ற மந்திரத்தை தினசரி உச்சரித்து கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணுங்களேன். கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த ஓம் ஓம் அப்படிங்கிறத இதை இத்தனை தடவை ஜபம் பண்ணணும், அத்தனை தடவை ஜபம் பண்ணணும்னு ஒரு கணக்கே இல்லாமல் அதில் கணக்கு வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த கணக்கை என்றதில் தான் நம்முடைய கவனம் போகுமே தவிர அந்த ஓம்னு ஜபம் பண்ணுறோம் இல்லையா, அதிலே நம்முடைய சிந்தனை என்பது செல்லாது. நம்ம எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்து இந்த ஓம் என்கின்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தால் நம்முடைய உடல் என்பது பலம் பெறும். அத்தோடு நம்முடைய சிந்தனை என்பதும் நேரான பாதையிலே, ஒரே சீரான பாதையிலே சென்று கொண்டிருக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.